ஹாய் ஆல். டெய்லி மார்னிங் 6 o'clock நம்மளுடைய சேனலில் வந்து 2024 ஜான் டு ஏப்ரல் மந்த் இருக்கிற கரண்ட் அஃபேர்ஸை ரீகால் பண்ணிகிட்டு இருக்கோம். இது வரைக்கும் மார்ச் மந்த் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இன்னிலேருந்து என்ன பண்ணலாம்னா ஏப்ரல் மந்தோடது வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா விஹெச்ஏன்றது எலெக்ஷன் கமிஷன் மூலமாக அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு ஆப்பு. இந்த ஆப் வந்து ஓட்டர் ஹெல்ப்லைன் ஆப் தான் வந்து விஹெச்ஏ. இதன் மூலமாக நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தோன்னா நம்மளுடைய நேம் வந்து ஓட்டர் லிஸ்ட்டில் வந்து இருக்கா அப்படின்றத வீட்டிலேருந்தே செக் பண்ணிக்கலாம். அடுத்ததாக சுவிதா ஆப். இந்த ஆப் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தொகுதியில் நிற்கிற வேட்பாளரை பற்றி பேக்ரவுண்டை பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து இந்த ஆப் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததாக தமிழகத்தை மாதிரியே வந்து பள்ளி குழந்தைகளுக்கு காலை உணவு திட்டத்தை பின்பற்றிய நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து கனடாலையும் வந்து புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க காலை உணவு திட்டத்தை. அடுத்ததாக இந்தியாவில் நோட்டை வந்து எப்போ அறிமுகப்படுத்தினாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2014 தான் வந்து அறிமுகப்படுத்தினாங்க. அடுத்ததாக தமிழ்நாட்டில் முதல்ல நோட்டை எப்போ அறிமுகப்படுத்தினாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2013 ஏற்காடு இடைத்தேர்தல் தான் வந்து அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. அடுத்ததாக 2024 இந்தியாவினுடைய பொருளாதார வளர்ச்சி வந்து 7.5% இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளுடைய வேர்ல்ட் பேங்க் வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக மாநில அரசுகள் வந்து மத்திய அரசுக்கிட்டேருந்து கடன் வாங்குகிற உரிமை பற்றி கூற அரசியலமைப்பு சட்டப்பிரிவு வந்து என்னன்னு கேட்டோன்னா 293 ஆர்டிகல் 293. அடுத்ததாக 85 வயதை கடந்த மிக மூத்த குடிமக்களுக்கும் அது மட்டும் இல்லாமல் மாற்றுத்திறனாளிகளாக இருக்கிறவங்கள வந்து வீட்டிலேருந்தே வாக்களிக்கிறதுக்காக ஃபில் பண்ண வேண்டிய ஃபார்மோடைய நம்பர் என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபார்ம் 12D ஃபார்ம் தான் வந்து ஃபில் பண்ணணும். அடுத்ததாக கேன்ஸ் திரைப்பட விழாவில் உச்ச விருதை வென்ற ஒரே இந்திய திரைப்படம் எதுன்னு பார்த்தீங்கன்னா நீச்சா நகர். இதனுடைய டேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சேத்தன் ஆனந்த் அவர்கள். ஓகே. அடுத்ததாக நிதி ஆயோக் வெளியிட்ட ஏற்றுமதி ஆயத்த நிலைக்கான 2022க்கான இந்தியாவில் தமிழ்நாட்டினுடைய இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து முதலிடம். அடுத்ததாக இந்தியாவுக்கான பிரிட்டன் தூதர் யாருன்னு பார்த்தீங்கன்னா லிண்டின் கேமரூன். அடுத்ததாக 2023 உலக இராணுவ செலவினத்தில் இந்தியாவினோட தரவரிசை வந்து முதலிடத்தில் வந்து இருக்குது. அடுத்ததாக 2024 புலிகள் பாதுகாப்பு மாநாடு பூட்டானில் வந்து நடைபெற்றது. அடுத்ததாக சர்வதேச வானவில் சுற்றுலா மாநாடு வந்து நேபாளத்தில் வந்து நடந்தது. 2024 G7 வெளியுறவுத்துறை அமைச்சர்களுக்கான கூட்டம் வந்து இட்டாலியில் வந்து நடைபெற்றது. அடுத்ததாக 2024 திருநங்கை அழகி யாருன்னு பார்த்தீங்கன்னா சம்ஷி. அடுத்ததாக ஐநாவினுடைய ISPS அதாவது சர்வதேச கப்பல் மற்றும் துறைமுக பாதுகாப்பு சான்று பெற்ற துறைமுகம் வந்து கேரளாவில் இருக்க விழிஞ்சம் துறைமுகம். அடுத்ததாக ரிசர்வ் பேங்க் வந்து மற்ற வங்கிகளுக்கான ரெப்போ ரேட்டை 6.5% 7வது முறையாக வந்து மாற்றாமல் வச்சுருக்காங்க. ஓகே. அடுத்ததாக மக்களவைத் தேர்தலில் அதிக தொகுதிகள் கொண்ட முதல் 5 மாநிலங்களை பற்றி தெரிஞ்சுப்போம். ஃபஸ்ட்டு வந்து உத்தரப்பிரதேசத்தில் மொத்தமாக 80 தொகுதிகள் வந்து இருக்குது. அடுத்ததாக மகாராஷ்டிராவில் வந்து மொத்தம் 48 மக்களவை தொகுதிகள் இருக்குது. அடுத்ததாக மேற்கு வங்காளத்தில் வந்து 42 மக்களவை தொகுதிகள் வந்து இருக்குது. அடுத்ததாக பீகாரில் வந்து 41 மக்களவை தொகுதிகள் வந்து இருக்குது. நம்ம தமிழ்நாட்டில் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம தமிழ்நாட்டில் வந்து 5வது இடத்துல மொத்தமாக 39 மக்களவை தொகுதிகள் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு கரண்ட் அஃபேர்ஸ் இதோட கம்ப்ளீட் ஆகுது. தேங்க்யூ ஆல். நாளைக்கு வந்து வேறு ஒரு டாப்பிக்லேருந்து பார்க்கலாம்.